நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை நோக்கி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். யோவான் 16வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பிதாவை நோக்கி கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலராகிய சீடர்கள் ஏறெடுக்கிற முதல் ஜெபமே பிதாவை நோக்கி இருந்தது. என்ன ஜெபம் பண்ணினாங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கிற தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ராஜாக்கள் கூட்டம் கூடி அதிகாரிகள் ஏகமாய் கூடினார்கள். ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய முழு வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியறலும். அவர்களுடைய ஜெபம் இப்படி இருந்துச்சு. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடம் அசைந்தது. அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் முதல் ஜெபமே பிதாவை நோக்கி இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருடைய ஜெபமும் பிதாவை நோக்கி இருந்தது. என்ன ஜெபம் பண்ணினார்னா, எபேசியர் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி அவர்கள் முழங்கால் படியிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டியது பிதாவை நோக்கி நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும். ஆனால் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம தூய்மையாக்கப்படுவோம். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்க வேண்டும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாராக இருக்கிறார். லூக்கா 11வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவினர் தம்மிடத்தை வேண்டிக் கொள்ளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்னன்னா, நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நோக்கி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.